யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே என்னங்க 2 சாரியும் கன்வெர்ட் பண்ணிடலாமா? அதெல்லாம் இல்லைண்ணா, நீங்கள் சாரி கேட்டீங்க, நானும் சாரி கேட்டேன், அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் முடியாதுங்க. மாமு ஓவராக பண்ணுவீங்கண்ணா. ஃபஸ்ட்டு இடுப்புலேருந்து கையெடுங்க. இடுப்புலேருந்து கையெடுக்க முடியாதுங்க. பொண்டாட்டி ஓவர் அட்வான்டேஜ் லெவல்லாம் போகும்பொழுது புருஷன் மட்டும் சும்மா இருந்தால் நல்லா இருக்குமா? அதுக்கு அதுக்கு அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போலான்னு. மாமு கொடுத்த மொத்தத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. ம், போதும். போதும் நீ சொல்லக்கூடாதுடி. எப்பவுமே பொண்டாட்டி ஒன்று கொடுத்தா புருஷன் திரும்ப 2 கொடுக்கணும்னா. எல்லாம் போங்காட்டோண்ணா. ஏய் ஆனா நீ ஓவர் தைரியம் தெரியுமா? நான் ஒரு விஷயம் சொல்றதுக்குள்ள சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்றேன். நான் ஏதோ சும்மா கேட்டேன் உன்னை டீஸ் பண்றதுக்காக கிஸ் கொடுப்பியான்னு, உடனே கொடுத்துட்டேன். இதெல்லாம் விளையாட்டுக்கு கேட்பாங்க, விளையாட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன? அது சரி, மேடம் கரெக்டாக தான் இருக்கீங்கன்னு. ஆமாம், இதுக்கு முன்னாடி ரோஹித் பிரகாஷ் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் மேடம்க்கு மட்டும் தெரிஞ்ச ஹஸ்பண்ட் ரோஹித் பிரகாஷ். அதுக்கப்புறம் 2 ஃபேமிலிக்கும் தெரிஞ்ச ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோஹித் பிரகாஷ் நந்தினி. இப்போது ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரிய போகுது ரோஹித் பிரகாஷும் நந்தினியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. அப்புறம் என்ன, எனக்கும் எல்லார மாதிரியும் நிறைய ஆசை இருக்குன்னு பூ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை சார் நிறைவேற்றிட்டீங்க. இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரும்பொழுது நெத்தி நிறைய குங்குமம், கழுத்தில் தாலி, இதோட தான் வருவேண்ணே. ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணும்பொழுது என்னதான் நான் நந்தினி முத்தையாவாக இருந்தாலும் பட் சக்ஸஸ்க்கு காரணம் நந்தினி ரோஹித் பிரகாஷாக தான் இருக்க போகிறாரு. என்ன சும்மா கிண்டல் பண்ணாதீங்கண்ணா. ஏன் ஒரு பையனோட சக்ஸஸ்க்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கான்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த பொண்ணோட சக்ஸஸ்க்கு பின்னாடி 2 பையன் இருக்கான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று, நான் நம்பிக்கையாக பார்த்த முதல் ஆண் என்னோட அப்பா. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் எனக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு ஆண் என்னோட கணவர். மறுபடியும் பாடுறா. மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ், இப்படிலாம் நீங்கள் கிண்டல் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நந்தினி பேச மாட்டான்னு. இல்ல பொண்டாட்டி நல்லா பேசுறீங்க, பேசுங்கண்ணே. பின்ன எனக்கு மட்டும் ஆஃபீஸில் தாலியை மறைச்சி வச்சுக்கணும்னு ஆசையா? சாரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் தாலியெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்டு அழகாக குங்குமம்லாம் வச்சுட்டு வருவனே. செம்ம இல்ல, பார்க்கவே செம்மையா இருப்பாளே. ஆமா, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு நீ வீக்ல ஒர்க் பண்ண போற. பட் சாரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா சாருக்கு புது பொண்டாட்டி தெரியுறா அப்படின்னா. ஆய் மாமு, என்னடி உண்மையை தானே சொல்றேன். சாரை உசு பத்தி பார்க்கலாமாடா? சார் இன்னும் கொஞ்ச நாள் தானே. ஏன் நந்தினிமா, ஒரு கிஸ்ஸுக்கே நான் தைரியம் இல்லாம தான் இருக்கேன். நீ தான் எல்லாத்தையும் தைரியமா பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அட்வான்டேஜ் லெவலாக நான் பேசுறதுலாம் ஓகே தான். பட் இங்கே பாருங்க, அத்தை நேற்று ஃபோன் பண்ணும்போது இன்னொரு விஷயமா சொன்னாங்க தெரியுமா? இன்னொரு விஷயமா? ஆமாம், இப்போது ரிசப்ஷன் நடக்க போதா. ரிசப்ஷன் முடிஞ்சோடனே எப்படியும் ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருமா. ஸோ ப்ராஜெக்டெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு ஆஃபீஸ் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு. ஏன் வேலையை ரிசைன் பண்ண சொன்னாங்களா? வேலையெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லல, வேலையை இன்னும் நல்லாவே பாருமா, சூப்பராக பாரு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வேற என்ன? வேற என்னன்னா, ஏன் சொல்லுடி. அது நான் எப்படி சொல்கிறது மாமு, எனக்கு ஒரு மாதிரியாக வருதுண்ணா. மாதிரியா வருதா? அம்மா, அப்படி என்னடி சொன்னாங்க? அது 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 ப்ராஜெக்ட் எப்படி முழு மூச்சா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆ கம்பெனிக்கு எப்படி ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் ஆகிறது முக்கியமோ, ஆ அதே மாதிரி தான் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் 2 பேர் இருக்கும்பொழுது அடுத்தடுத்து ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் அடுத்தடுத்து 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 அது அது நம்மளுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டாங்களாம். குடி கொடுத்தாங்க. அது 2 வருஷம் நீங்கள் 2 பேரும் பார்க்காம இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு 2 வருஷமாக ஒரு துளசி செடியை வச்சு ஓயாமல் லவ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. நேரில் இருந்திருந்தா கூட இவ்வளோ லவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் லவ்லாம் டக்கட்ட அங்கவே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அடப்பாவீங்களா? ஆமாம் மாமு, அதுக்கப்புறம் இப்போது பேசுறதுக்கும் நிறைய டைம் கொடுத்துட்டாங்களாம். நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமாம், அதனால தான் நம்மளுக்கு ரிசப்ஷன் முடிஞ்சோடனே எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒரு 2-3 டேஸில் முடிஞ்சிருமா? முடிஞ்சிரும். அதுதான் சொல்ல. டியூப் லைட்டா மாமு, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். எவ்வளோ தூரம் சொல்ற? நீங்கள் போங்க. வேணும்னு என் வாயிலேருந்து கேட்க பார்க்குறீங்கண்ணா. வேணும்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்கண்ணா. வேணும்னு கம்பெனியில் ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு. ஸோ நந்தினி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவா.
ஃபேமிலியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நாங்களாம் எப்போவுமே ஒரு மாதிரி பிரிஸ்காக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கும் ஒரு சில சக்ஸஸ் மூமெண்ட்லாம் வேணும். ஸோ எங்களுக்கும் இன்னொரு ஆள்லாம் வீட்டில் வேணும். யாரை கேட்குறாங்க? அதான் கார்த்தி வீட்டுக்கு வந்துட்டானே. மாமு சொல்ல தங்கம், கேட்டுட்டு தானே இருக்கேன். கார்த்திக் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, கார்த்திக் வீட்டுக்கு வந்துட்டான். எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டாங்க, எனக்கும் நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு. ஸோ இலக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இலக்கியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கார்த்திக் பயலுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம். அப்புறம் சஞ்சய் எப்படியும் கல்யாணம் பண்ணிடுவான். அப்புறம் யார் வீட்டுக்கு வரணுன்றாங்க? நீங்கள் போங்காட்ட ஆடுறீங்க, நான் போகிறேன். ஏய், நீங்கள் தான் அடிக்கிறீங்களா? நான் சொல்லவா? தானா? புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சாலும் புரிஞ்சதை சொல்லணும்ல. கரெக்டா அதுதான். நான் புரிஞ்சா போதும், சொல்ல தேவையில்லண்ணா. எப்படிடாமா சொல்லாம இருக்க முடியும்? ஆனா நான் சொல்லுவேன். குமிழ்களிலே உயிரூற்றி அனுப்பி வைத்தேன். ஏய் கார்த்தி, என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா கடவுளே, நல்ல வேளை சாமி மாதிரியா சஞ்சய் ப்ரோ அமுச்சு வச்ச. இப்ப தப்பிச்சு ஓடிடுவோம். அடே உன்னதாண்டா கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்த்தி திரும்பினா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. ஒரு நிமிஷம் கூட திரும்பக்கூடாது. ஏம்மா என்ன நடக்குதுங்க? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். டேய் வாயை திறப்பையே திறக்க மாட்டியா? நான் வந்து நின்னுட்டு இருக்கேன், திரும்பி பார்க்காம கூட அந்த புள்ளை ஏதோ வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்கேன். இல்ல வச்சுக்கணும் வாங்காம தான் பாத்துட்டு இருக்காங்களா? அதைத்தான் நான் கேட்கிறேன், ஏன் வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்கேன்? கேட்டா அந்த புள்ளைய பிடிக்கலன்னா, அந்த புள்ளைக்கு உனக்கு சம்பந்தமே இல்லைன்னா, அப்படி இருக்கும்போது அந்த புள்ளைய ஏன்டா இப்ப சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்க? அதுவும் ஆபீஸ்ல சேர் போட்டு உட்காந்து யாராவது பாப்பாங்கன்ற ஒரு பயம் கூட இல்லாம எவ்வளவு திமிரு உனக்கு? ப்ரோ என்னடா என்ன போங்காட்ட ஆடுற? அந்த புள்ளைய பிடிக்கல, அந்த புள்ளைக்கு எனக்கு லவ் ஃபெயிலியர், இதுக்கப்புறம் நான் அந்த புள்ள பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சட்டையை கடன் வாங்கி போட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். நான் நீ எதுக்கு இப்ப அந்த புள்ளைய சைட் அடிக்கிறேன்னு கேக்குறேன். யோ திரும்ப நான் அவுட் ஆயிடுவையா? அவுட் ஆயிடுவியா? ஆமா, திரும்ப கூடாது ரூல்ஸ் படி. ஏன்டா அந்த புள்ள கூட ஹைட் அண்ட் சீக் கடை விளையாண்டுட்டு இருக்க? அதுக்கும் மேல ப்ரோ, ஹைட் அண்ட் சீக்லயாச்சும் மறைஞ்சு விளையாடலாம், பட் இதுல மறைய முடியாது போலயே. பாருடா கார்த்தி, எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நீ வெறும் கார்த்தியா இருந்த, உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்த, நாங்க எதுவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. பட் இப்போ நீ ஓனர் ஆஃப் தி கம்பெனி கார்த்திக் பிரகாஷ், பொறுப்பே இல்லாம நடந்துட்டு இருக்க சொல்லிட்டேன். ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீ மட்டும் வந்து உட்காந்துருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? எத்னிக் டே, அப்பா அம்மா எல்லாம் வர போறாங்க, சீஃப் கெஸ்ட் வர போறாங்க, இங்க உட்காந்து பிளே பண்ணிட்டு இருக்கேன். யோ தெரியாம வந்து சிக்கிட்டேயா நீ வேற. இரியா பஞ்சாயத்தை முழுசா முடிச்சுட்டு வரேன். டேய் இப்ப வரியா வரமாட்டியா? ரோஹித் கிட்டே போய் சொல்லிடுவேன் சொல்லிட்டேன். பாரு பவித்ரா, ஒழுங்கா இன்னையோட டீலிங்கை முடிச்சுட்டு போலான்னு தான் நான் நிக்கிறேன். பாத்தியா எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. சஞ்சய் ப்ரோ சொல்றாரு கேட்டியா? பாத்தியா? அதனால நான் போய் ஆகணும். நான் திரும்ப ஒரு நாள் வந்து நான் இதை வந்து டீலிங்கை முடிச்சு தருவா. முட்டைக்கண்ணி, பவிமா, செல்லம் எல்லாம் கூப்பிட்டது போக இப்ப பவித்ரா அப்படின்னு கூப்பிடுறேன், அப்படிதானே? உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நான் அதுக்கப்புறம் எப்படி கூட்டா என்னடி? பவித்ரா தான் நீனு. இப்படா இதுக்காகவே நான் இப்ப வச்சு செய்வேன். ஒரே ஒரு டைம் தான் கொடுக்க முடியும். நீ கேட்கறப்பெல்லாம் டைம் கொடுக்க முடியாதுண்ணே. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. பவித்ரா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன்? பாத்தியா சஞ்சய் ப்ரோ கோவப்படுறாரு. சஞ்சய் ப்ரோ கோவப்பட்டாருன்னா நீ தாங்க மாட்டே சொல்லிட்டேன். ஓ சஞ்சய் ப்ரோ மட்டும் தான் கோவப்படுவாரா? நாங்களாம் கோவப்பட மாட்டோமா? நான்லாம் கோவப்பட்டேன், சஞ்சய் ப்ரோ எழுத்தாப்புல கூட நிக்க மாட்டாரு. இவ்வளோ திமிரு பத்தியா அந்த பிள்ளைக்கு? யோ சஞ்சய் ப்ரோ ஏன் கம்மன் நிக்கிறேன்? அந்த பிள்ளை என்னன்னு கேளியா? என்னையாச்சும் காப்பாத்தி கூப்பிட்டு போ. அப்போ உன்னால என்ன பார்க்க முடியலன்னு ஒத்துக்கிறியா? அப்பெல்லாம் கிடையாது, என்னால பார்க்கலாம் முடியும். பட் வந்து சஞ்சய் ப்ரோ கூப்பிடுறாரு, கார்த்திக் பிரகாஷ், நான் போய் என் கடமையை செய்யணும்ல. எத்தனிக் டே இல்ல, எத்தனிக் டேன்னு தெரிஞ்சு நீ ஒத்துந்திருக்க கூடாது. கமிட்மெண்ட் உள்ள வந்து உட்காந்துருக்க கூடாது. பாரு பவித்ரா, எதுவும் வந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு தான் சொல்லிட்டேன். கார்த்திக் போய் எழுந்து வரணும். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் சஞ்சய் ப்ரோ, இதுக்கு முன்னாடி கார்த்திக் இல்லாதப்பெல்லாம் எல்லா ஒர்க்கையும் நீங்க தனியா தானே பாத்தீங்க? எல்லாம் நான் தனியா பார்த்தாலும் மேனேஜ்மெண்ட் அவன் உள்ள இருந்து பண்ணி தான் கொடுப்பான். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்ன்றத அவர் நோட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருப்பாரு. போய் அதை பார்த்து நீங்களே தனியா பண்ணிக்கோங்க. பாரு கார்த்தி, இப்ப வருவியா வரமாட்டியா? பாரு பவித்ரா, இப்ப நீ என்ன விடுவியா விட மாட்டியா? இப்போ என்ன கார்த்தி, உனக்கு சஞ்சய் ப்ரோ இங்கேருந்து போகணும் அப்படிதானே? ஏன்னா உன்னால ஃபுல்ஃபில்லா என்ன சைட் அடிக்க முடியல. ஏன் அச்சிப்பேன்? சஞ்சய் ப்ரோ அனுப்பிடுவோன்னு. சஞ்சய் ப்ரோ கோவத்துக்குலாம் நீ ஆளான அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வான் பண்றேன். தேவையில்லாம சஞ்சய் ப்ரோ கிட்ட மோதி பார்க்காத.
ஓ சஞ்சய் ப்ரோ ஏன் மோதணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போறாரு, அதனால என்னோட ஆயுதத்தை கையில் எடுக்கவா? ஆயுதத்தை கையில் எடுப்பியா? என்ன ஆயுதம் வச்சிருக்க? எங்க எடு பார்க்கலாம். என்னையே தெருக்கு விடுவியாம்ல. உங்களை மட்டும் இல்ல எல்லாரையும் தெரிக்க விடுவேன். ஆயுதத்தை எடுக்கவா? எங்க எடு. யோ என்னையா இது? ஆர்த்தி முடிச்சு விட்டீங்க போங்க. ஏ என்ன இதெல்லாம்? பார்த்து வழங்கப்படும் 5 நிமிட அவகாசம். வழங்குபவர் கார்த்திக்கின் பாதுகாவலர் சஞ்சய். யோ நான் தான் போதையில இருந்து காமெடி பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஞாபகம் வரலன்னு பார்த்தா நீ என்னையா என்னோட பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்க? ஏய் போட்டோலாம் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்க. இது குடி போதையில் ஆடும் சஞ்சய் மட்டும் கார்த்திகா? ஆமா, வித் லேமினேஷனோட பண்ணி வச்சிருக்க லெட்டரை, புரியுதா? இதுக்கு பின்னாடி நீங்க எழுதின எக்ஸ்ட்ரா வசனங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. பட் இத நீங்க வெறும் சாம்பிளா மட்டும் எடுத்துக்கோங்க. மெயின் பிக்சர் வேணும்னா சொல்லுங்க, நான் ரோஹித் சார் ரூம்ல ப்ளே பண்றேன். டான்ஸ்லாம் பக்கா வீடியோவா இருக்கு HD பிரிண்ட்ல. நாயா எல்லாம் ஒன்னாலதான். பவித்ரா ப்ளீஸ் கிவ் மீ 5 minutes டைம். இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து 5 minutes கவுண்டிங்ல வரும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். யோ நான் தான் போதையில் அன்னைக்கு ஆடினேன் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நீ எதுக்கு என் கூட சேர்ந்து இந்த காமெடிலாம் பண்ணி வச்சிருக்க? நான் என்ன கனவா கண்டேன் இதெல்லாம் இந்த புள்ள பண்ணுன்னு சொல்லிட்டு. சோடா புட்டி நல்லா புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு பார்க்க வச்சிருக்கிற வேலையை பத்தியா? திருத்தாலும் காரம் குறையாது சஞ்சய் ப்ரோ. யோ டேய் இதெல்லாம் எப்படா வாங்குறது? இப்போ ரோஹித்துக்கு மட்டும் தெரிஞ்சது சாவ வச்சிருவான் பாத்துக்க. யோ சஞ்சய் ப்ரோ இப்ப என்ன பண்றது? இவ சும்மாவே ஆடுவா. இவ காலில் போய் சலங்க கட்டி விட்டுருக்கோம் பாத்தியா? டான்ஸ் வேற ஆடி இருக்கமாமே. ஐயோ HD பிரிண்ட் வச்சிருக்கேன்றா. எத்தனை பிரிண்ட் போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையா? ஐயோ டான்ஸ் ஆடினது கூட விட ஏதோ என்ஜாய் பண்ணோன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். அதாண்டா எனக்கும் தெரியல எந்த கேப்ல இந்த சம்பவத்தை பண்ணன்னு. இன்னைக்கு நான் உன்னை விட பெரிய போதையில இருந்திருக்கேன் போலயே. நான் லவ் ஃபெயிலியர்ல இருந்த, நீ என்ன ஃபெயிலியர்ல இருந்த? ரொம்ப முக்கியம்னா ஐயோ சஞ்சய் ப்ரோ காப்பாத்தியா? அதெல்லாம் முடியாது. நாய இரு வரேன். பவித்ரா சொல்லுங்க சஞ்சய் ப்ரோ. அம்மா இவன் எவ்வளவு நேரம் உன்கிட்ட அவனை அடகு வச்சிருக்கான்? 5 நிமிஷம். அதுக்குள்ள என்னத்த ப்ரூஃப் பண்றேன்னு இருக்கான்? என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அந்த நாயால இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அந்த விஷயத்த ப்ரூஃப் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியும் ப்ரோ, பட் இருந்தாலும் ஆசைப்படுறான்ல. ஆமா அவன் ஆசைப்படுறான்னு ஒரு 5 நிமிஷம், நான் ஆசைப்படுறேன்னு அவனை 50 வருஷம் கூட அடகு வச்சுட்டு போறான். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த நாயை நீ எங்கேயுமே அனுப்பாத, இங்கேயே வச்சுக்கோன்னா. அப்ப ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் நான் பாத்துக்கிறேன். இந்த நாய் இருந்த இவ்வளவு நாள் எல்லாத்தையும் கிழிச்சான். நான் தானே தனியா நின்று பார்த்தேன். இப்ப இந்த நாய் வந்துருச்சுன்றதுனால நான் உடனே கூட்டு போக முடியுமா? அதெல்லாம் இல்ல. என் ரோஹித் ஆபீஸ், என் ரோஹித்காக நான் எல்லாத்தையும் பண்ண போறேன். இந்த கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்று முதல் கார்த்திக் உன்னுடைய பிடியில் அடமானத்தில் வைக்கப்படுகிறார். ஓகேவா? தேங்க்ஸ் சஞ்சய் ப்ரோ. அப்புறம் இந்த வீடியோ, ஆடியோ, பேப்பரு, போட்டோ கண்டிப்பா வெளியில விட மாட்டேன்னா அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து. ஓ எனக்கு ரோஹித் முக்கியமா கார்த்தி முக்கியமான்னு கேட்டா ரோஹித் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் கார்த்தி. நீ அவசரப்பட்டு காதலிச்சு அவசரப்பட்டு இப்படி மாட்டிட்டு நிக்கிறதுக்கு கூட சேர்ந்து நான் சீரழிய முடியாது. நான் பாவம் நாய நீ மாட்டினது இல்லாம என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருக்கேன். எங்கேயாவது சாவு. நான் போறேன். பவித்ரா ப்ரோ ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்ஸ் ப்ரோ. யோ போடா. செல்லம் பவிமா. பவிமாவா? ஆமா. நீங்க பவித்ரானே கூப்பிடுங்க. என்ன? இல்ல இல்ல பவிமா லவ்லாம் நான் பண்ணல, புரியுதா? இருந்தாலும் நம்ம பழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்ப நம்ம பழகணும்? ஃப்ரெண்ட்ஷிப்பா. நீ என்கிட்ட எப்படா ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசின? எல்லா டைமுமே லவ் லவ் லவ்னு லவ்வோட தானடா பழகுன. பவி எங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாருடி. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் என் கண்ணை பார்க்க முடிஞ்சுதா? பாப்பேன் நானு. இந்த பாரு. தீப்பந்தம் போன்றவன் நான், தீபம் என்று ஆகிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவள் நான், தென்றல் என மாறிவிட்டேன். கருங்கல்லை போன்றவன் நான், கற்பூரமாகிவிட்டேன். சந்திரனை தொட்டது யாரா ஸ்ட்ராங்கா? அடி கார்த்தி, ஐ லவ் யூ. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தான்.
கனவு தேவதையே நிலவு நீதானே. ஐயோ முடியலையா? என்னன்னா கொஞ்சம் பாவம் பார்க்கட்டுமா? நிறையவே பார்க்கலாம். பாவம் பார்க்கணும் அப்படின்னா சமத்த பிள்ளையா போயிட்டு இந்த பிளாக் கலர் ஷர்ட்டை கழட்டிட்டேன். காட்ட மாட்டேன். அப்போ ஃப்ரேமை மாட்டிடலாமா? இல்ல போய் ஒழுங்கா அந்த பிளாக் கலர் ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு ஒன்று பேபி பிங்க் கலர் இல்லை டார்க் பிங்க் கலர் ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு அழகாக வர எனக்கு மேட்சா தின்னுங்க கூடாது. 5 நிமிஷம் டைமு போய் மாற்றிட்டு வர. அப்போ ஐ கான்டாக்ட் ஒன்றும் கிழிக்க வேணாம், கிழிக்கவும் மாட்டேன். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் உங்ககிட்ட இருக்கா ஷர்ட்டுன்னு பார்த்து போட்டுட்டு அப்படி இல்லைனா போய் புது ஷர்ட்டை வாங்கி போட்டுட்டு வந்து சேரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ தோத்துட்டேனா? இன்னும் 5 நிமிஷம் உட்காந்தாலும் தோக்க தான் போற. சஞ்சய் ப்ரோ சொன்ன மாதிரி 50 வருஷம் என் கூட இருந்தாலும் தோக்க தான் போற. புரியுதா? நான் ஜெயிப்பேன். நீ ஜெயிப்ப, இதை நான் நம்பணும்னா ஆமா ஒழுங்கா போயிட்டு இப்போ ஷர்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வர. அப்படி வரல அப்படின்னா எத்தனிக் டே செலிப்ரேஷனில் உங்கள் அப்பா அம்மா கையில் கிஃப்டாக கொடுக்கணுமா இல்லை உங்கள் அண்ணன் கையில் கிஃப்டாக கொடுக்கணுமான்றதை பற்றி நான் யோசிப்பேன். அதனால தான் ஃப்ரேம்லாம் போட்டு பக்காவை எடுத்துட்டு வந்துட்டேன் ஃபோட்டோவை. அப்படி கொடுக்காம இருக்கணும்னு வச்சுக்கோயேன். போய் ஷர்ட் கலரை மாற்றிட்டோங்க சொல்லல. மாத்திட்டு வரேன். பட் இதெல்லாம் மறைச்சு வைன்னா. நான் மறைச்சு வைக்கிறேன். பட் மறைச்சு வைக்கிறத நீங்கள் திருடிலான்னு மட்டும் பார்க்காதீங்க. இது ஜஸ்ட் டெமோக்கு எடுத்துகிட்டு வந்த பீஸ் தான். இன்னும் 50 பீஸ் வீட்டில் இருக்குது. ஓகேவா? ஒரிஜினல் காப்பி பேங்க் லாக்கரில் இருக்கு. போங்க போங்க. ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் பாரி தந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம் ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி சந்திரம். ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குமா? ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படியே. ஓகேம்மா. மீரா மேடம் கேளுங்க. இட்ருட்டி எடுத்தோடனே கேட்க முடியுமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்ம தான் 5 நிமிஷம் டைம் விட்டா 5000 சீக்கிரட் உள்ள வந்து பூந்துருதே. நம்ம என்ன பண்ணுறது? புரியுதுடி, இரு கேட்குறேன். அப்புறம் மீரா, கார்த்திக் விஷயத்தை கண்டுபிடிக்காம இருந்ததுனால நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப கிளவராக தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா இந்த உலகம் உங்களை நம்புது பாத்தியா? கிளவராலாம் இருக்கம்மா. பட் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். கேளுடாமா. அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். பேச விடாதீங்க மீரா மேடம். பேசுகிறவங்கள எப்படி பேசாதன்னு சொல்ல முடியும்? ஆக்சுவலி மீரா, கார்த்திக் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்பொழுதே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி அவனை வெல்கம் பண்ணணும்னு தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம். அவனை முறைப்படி அவனை இந்த ஆஃபீஸோட எம்டியாக உட்கார வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். அப்போ கூட ஒன்று தான் ஆங்கரிங் பண்ண வச்சு ஸோ கார்த்திகை நீ தான் வெல்கம் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தோம். ஆனாம்மா அட கொடுமையே. அதனால எப்படியும் இந்த டைம் ரோஹித்தோட ஒய்ஃபை நீ தான் இன்வைட் பண்ணணும். அதை நான் பார்க்கணும். தெரிஞ்சதானம்மா இன்வைட் பண்ண முடியும். புரியலடா அம்மா. அது சீரியஸாவே எனக்கு யாருன்னு தெரியாதுமா. மீரா ஜோக் பண்ணாதானே? உனக்கு தெரியாம இந்த ஆஃபீஸில் ரகசியமா? மா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? என்னடாம்மா உங்களுக்கு தெரியாம மட்டும்தான் இந்த ஆஃபீஸில் நிறைய ரகசியம் இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ரகசியம் கூட இல்லை. கவிதா, நீ நியூ ஸ்டாஃப். உனக்கு மீராவை பற்றி தெரியாது. மீராவோட பிரில்லியண்ட்டை பற்றியும் தெரியாது. அதனால மீராவுக்கு தெரியாமல் இருக்கலாம் சான்சஸே இல்லை. கார்த்தி ரொம்ப ஸ்மார்ட்டு. கார்த்தியை பற்றி ரொம்ப யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால தான் ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணோம். மற்றபடி இப்போ ரோஹித்தோட ஒய்ஃபை பற்றி அவ்வளோலாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணலை. ஓ, வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் ஒரு சில இன்சிடென்ட்லாம் இருந்திருக்கும். நீங்களே கெஸ் பண்ணியிருந்துருக்கலாமே. என்னடா மீராவை நான் கேட்குறேன், உனக்கே யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. இஸ் இட்? மீரா, நீ தான் இன்னைக்கு ரோஹித்தோட ஒய்ஃபை வெல்கம் பண்ணுற. அதை நான் பார்க்குறேன். ஐயோ கடவுளே மேடம், நீயும் என்ன அம்மானே கூப்பிடலாம்டா. சரி, நான் போயிட்டு என் மருமகளை பார்க்குறேன்னு. மாமா சீரியஸாவே எனக்கு தெரியாது யாருன்னு சொல்லிட்டு போங்க. மீரா, ஹரி ஜோக்கிங், சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. நான் அவருடா, நான் போகிறேன். மேடம் மேடம் சொல்லிட்டு போங்க மேடம். 2 பேரும் காமெடி பண்ணாதீங்க. நானே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என் மருமகளை போய் பார்க்கணுன்னு. மீரா மேடம், உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இருக்குதான். எல்லாரும் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்க மேலே. நீங்கள் எவ்வளோ பிரில்லியன்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பக்கா படிப்ஸ் மேடம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எப்போவுமே வேஸ்ட்டு தான் மேடம். வேணாண்டாம்மா, நீயே கலாய்ச்ச இந்த மேனேஜர் எங்கே போவோம் சொல்லு. எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு அவங்க சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு. அவங்க பேசுறத பார்த்தா எல்லாமே உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு மேலே திருவி நம்ம கேள்வி கேட்க போனாலும் அவங்க நம்ம காமெடி பண்ணுறோன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உண்மையை சொல்ல மாட்டாங்க போல. ஆமாம், மருமகளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு வேளை வந்துட்டாங்களோ? இல்லை வந்து கூட இருப்பாங்க மேடம். ஒரு வேளை அவங்கள ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் இவங்கெல்லாம் தான் ஒரு ரூம் உள்ள போனால் கதவை லாக் பண்ணிடுறாங்களே. உள்ளே யார் இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. ஐயோ மீரா மேடம், எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் பாருங்களேன். என்னடாம்மா? எனக்கு ஒரு சந்தேகம் மேடம். இந்த கார்த்திக்கு இதோ பாருங்களேன், இந்த பவித்ரா கூட உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. ஆமாம்,
தண்ணி ட்ராக்ல போறாரு. எப்படி பவித்ராவை தான் கல்யாணம் பண்ணுவார் போல. ஆனால் லவ் ஃபெயிலியர்ன்றாங்க, லவ் சக்ஸஸ்ங்கிறாங்க. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஓனராக இருந்தாலும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபே நம்மளுக்கு பொருத்தமாக தான் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அவர் பவித்ராவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு பாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருமிதமாக தான் தெரியுது அவர் கார்த்திக் பிரகாஷ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பவித்ரா ஓகேன்னு சொல்கிறதுலாம். நீங்கள் வேற மேடம் இப்போ தான் பாராட்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னோட டவுட் அது இல்லை. அப்புறம் இந்த பணக்காரங்கனாலே டைம் பாஸ்க்கு ஒரு பிள்ளையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளையும் வச்சுப்பாங்களோ? ஏன் அப்படி? இல்லை மேடம், இந்த கார்த்திக் பவித்ரான்னு சுற்றி வந்தானா சரி. அதுக்கப்புறம் இப்போ கார்த்திக் பிரகாஷ் ஆனதுக்கப்புறம் பவித்ரா பண்ணுற எல்லா மிஸ்டேக்கையும் பொறுத்து போகாமல் கொச்சிட்டு போயிடுறானா சரி. எல்லாரும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ என்ன கதை வெளியில் வந்திருக்கு? ரோஹித் சருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. எக்ஸாக்ட்லி அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கார்த்திக் ப்ளே பண்ணுற மாதிரியே இந்த ரோஹித் சாரும் ப்ளே பண்ணுறாரு தெரியுமா மேடம்? இஸ் இட்? ஆமாம் மேடம், அவரும் ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு வேளை இவங்கெல்லாம் டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்ணுவாங்களோ? லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்களோ? வேண்டாமா அப்படி ரோஹித் சார் மேலே அப்பட்டமாக பழி போடுறேன். ரோஹித் சார்லாம் அப்படி இல்லை. ஐயோ மேடம், அவர் இன்னும் அட்வான்டேஜ் லெவலு. அவர் எப்படி தான் சைட் அடிக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் மேடம். யார்ட்டையும் சொன்னது தான் இல்லை திட்டுவீங்கன்னு. உண்மையாவே மேடம், நீங்கள் கூட கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேண்ணே. யாரு? நந்தினியை சொல்கிறியா? ஆமாம் மேடம், நந்தினி மேடம் தான் சொல்கிறேன். எப்படி சைட் அடிக்கிறார் தெரியுமா? அவர் சைட் அடிக்கிற விஷயம் சஞ்சய் சாருக்கு கூட தெரியும் மேடம். உண்மையாவா? அப்படி ஏன் மேடம் நீங்கள் வேறு எல்லாத்துக்கும் டவுட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சஞ்சய் சாருக்கு சத்தியமாக தெரியும். அப்புறம் ஏன் சஞ்சய் சார் எல்லாத்துக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ்னே சொல்கிறாரு? அப்புறம் அப்படிதான் மேடம் சொல்லுவார். இங்கே பாருங்களேன் மேடம், இந்த கார்த்திக் கூட கல்யாணம் ஆகாமல் பவித்ராவை ஏதோ லவ் பண்ணிட்டு இருக்கான். பவித்ரா சாமர்த்தியத்தில் கார்த்திக் ஏமாத்த விடாமல் கல்யாணம் பண்ணிடுவான்னு கூட வச்சுக்கோம். ஆனால் இந்த ரோஹித் சார் அவருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சோம் தேவையில்லாமல் டிஎல் மனசில் ஆசை வளர்க்குறாருல மேடம். இந்த டிஎல் கிட்ட வளைஞ்சு சைட் அடிக்கிறாருல மேடம். ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல மேடம். இல்லை நம்மளுக்கே இவ்வளோ ஷாக்காக இருக்குன்னா நந்தினிக்கு ஷாக்காக இருக்கும்ல? கண்டிப்பாக ஷாக்காக இருக்கும் மேடம். பாவம், நம்ம போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோமா? இல்லை வழக்கம் போல் அவங்களுக்கு தெரிஞ்சு கேஷுவலாக தான் ஒரு சைட் அடிக்கிறத எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா கார்த்திக் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க தானே எப்போவோ. அதே மாதிரி ரோஹித் சார் ஒய்ஃபை அவங்க கண்டுபிடிச்சிட்டு தான் அவர் சும்மா கேஷுவலாக பார்க்குறாரு, கேஷுவலாக சைட் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கம்மன் இருந்திருப்பாங்களோ? இருக்கும். ஏன்னா எனக்கு ரோஹித் சார் மேலே நம்பிக்கை இருக்குது. தேவையில்லாமலாம் அந்த மாதிரி சைட் அடிக்கிறவெல்லாம் வச்சுக்க மாட்டார். இருந்தாலும் நந்தினியை பார்க்குற பார்வையில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுது தான் மேடம். என்ன தான் சொல்லுங்கள், என்ன சேஞ்சஸ் தெரியல அப்படின்னு சொன்னாலும் நந்தினி மேடம் பாவம், அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சே ஆகணும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தருவோம். அப்போ நந்தினி இங்கே தேடுவோங்கிறேன். உடனே தேடு, நந்தினி கிட்ட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவோம். ஹாய், எங்கே ஓடுற? சார் விடுங்க. அப்படிலாம் ஓட முடியாதுடி. சாரோட அம்மா என்ன சொன்னாங்கன்னு மேடம்க்கு சொல்ல வேணாமா? சாரோட அம்மா என்ன சொன்னாங்கன்னு சாருக்கும் தெரியுது, மேடம்க்கு தெரியுது. அப்புறம் அதையும் பேசணும். அப்போ பேசாம விஷுவலா என்னன்னு சொல்லிடலாமா? பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ. அது சாரி விடுங்க, நான் போகிறேன். முடியாது, இன்னும் 4 days. நந்தினி பேசுனதை பார்த்தா ஸோ எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்ன மாதிரி தான் தெரியுது. அது இதுக்கப்புறம்லாம் மேடம் சமாளிக்க முடியாதுன்னு. ஸோ டெமோ பார்த்துடலாமா? அத்தை மாமாலாம் வருவாங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கல்ல, வாங்க. என்னங்க சாருக்கு தைரியமே இல்லை. சார் மேடம் அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாருன்னு சொன்னீங்க. சார் இப்போது அட்வான்டேஜ் லெவலுக்குலாம் யோசிக்கும் பொழுது மேடம் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணணும்ல. அது நீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. ஏதோ சுகம் உள்ளூருது, ஏனோ மனம் தள்ளாடுது. விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. சார், முகம் காணா காலங்களில் உன் இதய துடிப்பையே இசையாய் கேட்டு என்னை மௌனமாய் நேசித்தாயே. நிழலாய் தள்ளி நின்று என் நினைவுகளோடு மட்டும் வாழ்ந்தாயே. இன்று பொன்மொழி சம்மதத்துடன் நம் பந்தம் களம் காணுகிறது.
நடை அமைக்கும் வேளையிலே நீ சூடும் மாலையாய் நான் மாற உன் மௌனமே எனக்கு சம்மதம் சொல்ல உன் அணைப்பின் சூட்டில் என் உலகம் முறைய காலமெல்லாம் நமக்காக சேமித்த காதலை உன் மடியில் மொத்தமாய் கொட்டப் போகும் அந்த முதலிரவின் முத்தங்களில் என் உயிரை பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே கேட்கிறேன் என் தேவதையே, உன் பிம்பமாய் அதே நாணத்துடனும் அழகோடும் ஒரு பெண் பிள்ளை வேண்டுமா? இல்லை உன்னை என்றும் காக்கின்ற என் நிழலாய் ஒரு ஆண் பிள்ளை வேண்டுமா? நீ எதை கேட்டாலும் அது நம் காதலின் சாட்சியாகட்டும். பேரப்பிள்ளை வேணும் தானே அத்தை மாமா கேட்டாங்க, ரெடி பண்ணிடலாமா? நந்தினிக்கு ஓகே தானே? அது உன் மாமுவை ரொம்ப சுத்தி பார்த்துட்ட. ஸோ மொத்தமாய் உன்னை தருகிறேன் என மோகத்தியை மொட்டியவளே, உன் இதழ்களை சுவைத்து அதில் உன் சம்மதத்தையும் சேர்த்து மொத்தமாய் அள்ளிக்கொள்ளவா? ப்ளீஸ். கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீ மூச்சால் என்னை கொள்ளாதே, முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம் வித்தைகள் காட்டு. நீ கீழ்மேலாய் எனக்கு இல்லாதே, நீ மேல் கீழாய் என்னை அள்ளாதே. பெண்ணே நீ பெண்ணல்ல அற்றைய பாத்திரம், பெண்ணென்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோ மாமா, சொல்லு நந்தினி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை நந்தினி, அப்பா அம்மாலாம் வர டைம் ஆயிடுச்சுல, ஸோ அதான் மறந்துட்டேன் ஒரு மாதிரி. இல்லை, நீங்கள் இப்போ வேறு மைண்ட் செட்டில் இருந்தீங்க, ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தினி, டைம் ஆயிடுச்சுல, அப்பா அம்மாவும் வந்துடுவாங்க. ஸோ அவங்க வரும்பொழுது நம்ம இப்படி ஏதாவது நிற்க வேணாமேன்னு தான். வேற எதுவும் இல்லைல்ல? வேற எதுவும் இல்லடாம்மா, நான் ஏன் வேற ஏதாவது யோசிக்க போகிறேன்? இல்லை, நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டேனா? அதெல்லாம் இல்லடாம்மா, எனக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு எது விருப்பமோ அதுக்கு தான் நீ ஓகே சொல்கிற. நான் உன் மேலெல்லாம் எதுவும் கோவப்படலை. நார்மலாக தானே இருக்கீங்க? நான் நார்மலாக தான் இருக்கேன். சரி, நீ போயிட்டு அம்மா வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு பாரு. நான் பார்க்குறேன். சஞ்சய் சார் ஏதாவது வர சொல்லவா? அதெல்லாம் வேணாம் நந்தினி, நானே வரேன். அப்புறம் சொல்லுமா. எனக்கு சாரி எடுத்துகிட்டு வந்தீங்க, நானும் உங்களுக்கு ஆசையாக ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த ரூமில் வச்சுருக்கேன், அதை மட்டும் போட்டுட்டு வரீங்களா? ம், கண்டிப்பாக போட்டு வரேன். அதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கீங்க, தெளிவாக பேசுங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடாம்மா, நான் தான் சொல்கிறேன்ல. அப்போ நீங்கள் சிரிக்கணும்ல? சரி, இப்போ நான் சிரிக்கணும் அவ்வளோதானே? ம், எனக்காக சிரிக்கலல்ல? உனக்காக தான் சிரிக்கிறேன், என் பொண்டாட்டி ஆசைக்காக தான் சிரிக்கிறேன். இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன், வேறு எதுவும் இல்லை. இன்னொரு நாள் பீஸ்ஃபுல்லாக என் நந்தினி எனக்கு தானே சொந்தமாக போகிறா. ஸோ அவகிட்ட எனக்கு என்ன கோவம் வரப்போகுது? ஸோ நான் ஏன் கோச்சுக்க போகிறேன்? நீ எதுவும் மைண்டில் போட்டு குழப்பிக்காத, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. இப்போ பாரு நந்தினிமா, ஒன்றும் கிடையாது, நான் தான் ஸ்மைல் பண்ணிட்டேன்ல. நீ வாங்கி கொடுத்த ஷர்ட்டை கண்டிப்பாக நான் போட்டுட்டு வரேன். என் பொண்டாட்டியை என் கையை கொத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் முன்னாடி வரப்போகிறா. இப்போ ஃபீல் பண்ணலாமா? நீங்கள் தான் இப்போ ஃபீல் பண்ண வச்சிங்க. நான் தான் சிரிச்சிட்டேன்ல, மற்றபடி ஒன்றும் இல்லைடா. தயவு செஞ்சு நீயும் ஸ்மைல் பண்ணிகிட்டே போ. உண்மையாக சொல்லல? இல்லை, ஸ்மைல் ப்ளீஸ். இப்போ தான் நந்தினி அழகாக இருக்கா. சரி, நான் போகிறேன், நீங்கள் வாங்க. ம், சரிடாம்மா. ஏன் இப்போ ஒரு மாதிரி ஆச்சு? அப்செட் ஆகிருப்பாள்ல, ஆனால் ஏதோ பண்ணுது.
பக்கம்? வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். வர வைக்கிறீங்களே. அங்கேயும் மிஸ்டர் ராஜேஷ்குமார் இங்கே வர வைக்கிறோம். ட்ரீட்மெண்ட் யாருக்கும் பார்க்க வேண்டிய வேலை இல்லையா சார்? ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய வேலைலாம் கிடையாது. பட் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல் பக்கம் போக விட மாட்டாங்களே. என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் அலைஞ்சிட்டே இருக்கணுங்கிறீங்களா? இல்லை, எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நாங்கள் ஏன் தேவையில்லாமல் உங்களாலேயே வைக்க போகிறோம்? அதை போய் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேளு. தேவையில்லாமல் மார்னிங் என்ன கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாப்பா, எங்களுக்காக ஒரு 1 hour வந்துட்டு போப்பான்னு சொன்னாங்க. அதனால தான் சரின்னு கிளம்பி வந்தேன். எதுக்கு வர சொன்னாங்க? எத்தனிக் டே செலிப்ரேஷனில் ரிசப்ஷன் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேரா நீங்கள் 2 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் அந்த ஆஃபீஸில் ஆல்ரெடி நீ போய் கொஞ்ச நாள் இலக்கியாவுக்காக இருந்திருக்கப்பா. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்டாஃப் முன்னாடி நீயும் இலக்கியா கூட சேர்ந்து நின்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசி வர வச்சுருக்காங்க. சென்டிமெண்ட்டாக அவங்க பேசி வர வச்சாங்கன்னே வச்சுக்கலாம். பட் சார் என்ன மேட்சிங்காக வந்திருக்கீங்க? அதுக்கும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் காரணம்னா. நீ ரெட் கலர் சாரியை எனக்கு பிடிக்குன்னு விடிய தேடி கட்டினியா. ஸோ அதே பாசத்தோட நானும் ரெட் கலர் ஷர்ட் போட்டு வேட்டி கட்டிட்டு போனால் தான் நல்லா இருக்குன்னு பாட்டியும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் இந்த ஏற்பாடு பண்ணி அமைச்சிருக்காங்கண்ணா. ஏன் யார் என்ன ஏற்பாடு பண்ணாலும் சாரால் முடியாதுன்னு சொல்ல முடியலையோ? நீ தான் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறியடி. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி வெடுக்குன்னு பேசுறது? நீ ஓவராக பேசி திரும்ப என்ன பைத்தியக்காரனாக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்க்குறியா? இப்போவும் சொல்கிறேன், நான் பைத்தியக்காரனாகி வெளில போக மாட்டேன். ஒன்றை லவ் பண்ண காலத்தில் உன் பின்னாடி சுற்றி 0 ஆனதெல்லாம் போதும், புரியுதா? இதுக்கப்புறம் நான் 0 ஆகி போக மாட்டேன். ஒன்றை 0 ஆக்கிட்டு தான் போவேன், புரியுதா? நீ டாக்டர் தானே? ஏன் சர்டிஃபிகேட் ஏதாவது வேணுமா? சர்டிஃபிகேட்லாம் தேவையில்ல. வேணும்னா உனக்கு டவுட் இருந்தா சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்துக்கோ. ஏய், நேற்று நைட்டு பேசுனதை ரெக்கார்ட் பண்ணேன்னு சொன்னேன். ரெக்கார்டை கேட்டு பாருன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எப்படியும் அந்த ரெக்கார்டை கேட்டுட்டு தானே வந்திருப்பேன். கேட்கல. நைட்டு உன்கிட்ட குடிச்சிட்டு போதையில் பேசினப்போதே தலைவலி அதிகமாக இருக்கும். அந்த தலைவலி இப்போ வரைக்கும் நிற்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் திரும்ப அதை கேட்டு என் தலைவலியை இன்னும் அதிகமாக்கிக்கணும் கேட்கல. ஓகே, அப்போது என் ஃபேமிலியை நீங்கள் கஷ்டப்படுத்த மாட்டீங்க, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கஷ்டப்படுத்த மாட்டீங்க, என் கூட சேர்ந்து வாழ மாட்டீங்க, நான் பேசுகிறத கேட்க மாட்டீங்க, என் கூட பேசுறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. அப்படியே எனக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வருது அப்படின்னாலும் அதை மெமரி லாஸ் பண்ணுவேன்ற அளவுக்கு நீங்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறீங்க, அப்படி தானே? அப்படி மட்டும்தான் இருந்து உன்னை குறைஞ்சிட்டு இருப்பேன். சரி, அப்படியே இருங்க. ஆமாம், என்கிட்ட இவ்வளோ வீரமாக சண்டை போட வந்திருக்கீங்களே, ஊற்றி கொடுத்த உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போடலையா? நீ நினச்சிட்டு இருக்க அவன் ஊற்றி கொடுத்தது என்னோட கெட்டதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஊற்றி கொடுத்தது அட்லீஸ்ட் இப்போவாது போய் அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசி மனசு விட்டு பேசி அவன் வாழ்ந்துட மாட்டானான்ற நம்பிக்கையில். ஓ, அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு தப்பு பண்ணாலும் அந்த தப்புலேயும் ஒரு நியாயம் இருக்குன்ற அளவுக்கு சார் புரிஞ்சுப்பீங்க. அவன் என் ஃப்ரெண்டு. கரெக்டு தான். அவருக்கு ஊற்றி கொடுத்து நீங்கள் நல்லது பண்ணலாம், உங்களுக்கு ஊற்றி கொடுத்து அவர் நல்லது பண்ணலாம், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இதையும் தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த லவ்வு எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் சேம் இயரில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு. ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்கலாம், ஃப்ரெண்டு பக்கம் நியாயம் இருக்கலாம். அதே பிளாட்ஃபார்மில் அதே இயர்ஸில் உள்ளே வந்த அந்த லவ்வுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தெரில. அப்படி சம்மந்தப்பட்ட பொண்ணு பேச வரும்போது அதையும் கேட்குற மாதிரி தெரியல, அப்படி தானே? நீ ஃப்ராடடி. அவன் ஃப்ராடா? நான் ஃப்ராடு. ஆமாம் பக்கா ஃப்ராடு. ஆக்சுவலி நீங்கள் கார்டியாலஜிஸ்டின்னு தாண்டி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக சைக்கார்டிஸ்ட்டை பற்றி லேர்ன் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன்? இல்லை, கேட்குறேன். ஒரு சைக்கார்டிஸ்ட்டாக உங்களால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன மனநிலையில் பேசுகிறாங்க, என்ன சொல்கிறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரியுதா? என் முன்னாடி யார் இருந்தாலும் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே கூடாது, இவங்கள பனிஷ் பண்ணியே தீரணுன்ற பட்சத்தில் உன்னை மட்டும் என் லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணவே மாட்டேன். அப்புறம் இந்த தாலியை மறைச்சி வச்சுக்கிட்டு தாலியை தூக்கி போட்டேன், தாலியை கழட்டி போட்டேன் அப்படிங்கலாம் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கல்ல. நான் ட்ராமா பண்ணல. இப்போ கழட்டி போட்டுட்ட. ஆமாம், கழட்டி போட்டுட்டேன். உன் ஃபேமிலிக்காக நான் இவ்வளோ யோசிக்கும் பொழுது உன் ஃபேமிலிக்காக உன் அம்மாவுக்காக அட்லீஸ்ட் அந்த தாலியை கூட நீ சுமக்க மாட்டேன். ஸோ அதனால் தாலிலாம் உள்ளதாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ ரெக்கார்டை கேட்கல, அப்படி தானே? தாலி உள்ளே போட்டிருக்கன்னு மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாரு, நான் என்ன பேசுகிறேனோ அதை மட்டும் கேளு. அப்படிலாம் கேட்க முடியாது. இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்க தெரியுமா? அப்படி மட்டும் தாண்டா இருப்பேன். நீலாம் ஒரு பொண்ணாடி. உன் கண்ணுக்கு பொண்ணாக தானே தெரிஞ்சேன். உன் முன்னாடி தேவதையாக தானே தெரிஞ்சேன். செருப்பால் அடித்தப்போ பின்னாடி தானடா சுற்றி வந்தேன். நீ செருப்பால் அடித்தப்போ கூட எனக்கு வலிக்கலடி, புரியுதா? ஆனால் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு சில சம்பவம்லாம் பண்ணல, அதுதான் அதிகமாக வலிக்குது. அதுக்கு தான் திரும்பி ஈக்குவலாக வலிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியே. இதெல்லாம் வலியே கிடையாது, புரியுதா? 1% இதெல்லாம் அதில் காம்ப்ரிஷியேட் பண்ணவே முடியாது. வலினா என்னன்னு முழுசாக உனக்கு நான் காட்டுறேன். நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ கௌதம். நீ என்ன லவ் பண்ணுற, முன்னாடி லவ் பண்ணதை விட இப்போ இன்னும் அதிகமாக லவ் பண்ணுற. ஏய், அது மட்டும்தான்டா உண்மை, புரியுதா? ஸோ வாயை முடிச்சுட்டு எழுந்து போ. அறிவேலி அடி உனக்கு. உன் கூடலாம் இருக்கேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்ன டென்ஷன் பண்ணலான்னு வந்து தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகி உட்காந்துருக்க போலாம். பைத்தியக்காரி நீ திட்டுறது வெளியில் வரைக்கும் கேட்குது. ஸோ இதுக்கெல்லாம் அசர் ஆள் நான் கிடையாது. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில மெயில் சென்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அனுப்பிட்டு வரேன். எப்பவும் போல் நீ போய் ஊற்றி கொடுக்குற உன் ஃப்ரெண்டுக்கு பாச மழையை பொழிஞ்சிட்டுரு, நான் வரேன். சீப்பா. அப்புறம் கௌதம் என்னடி, என்ன உன் பிரச்சனை? பைத்தியக்காரி. சிரிக்காதடி. எடுப்பாகுதா? சிரிக்காதன்னு சொன்னேன். அப்படிதான் சிரிப்பேன். இவ்வளோ நேரமே சிரிப்பை மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? அப்புறம் எதுக்கு கௌதம்னு கூட்டம் தெரியுமா? மயமுட்றி. இந்த ஷர்ட்டில் என் புருஷன் அழகாக இருக்காரு, மாசாக இருக்காரு. வேஸ்டி ஷர்ட்டில் நான் பார்த்ததே இல்லையா? இப்போ திடீர்னு பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு பொண்ணுன்ற மாதிரி வெக்க பண்ணணும்னு தோணுது தெரியுமா? சீப்பா. அப்படிலாம் சொல்லாதடா. க்யூட்டாக இருக்க தெரியுமா, அழகாக இருக்க தெரியுமா? சீ. அப்படிலாம் சொல்லாதடா. சரி நீ போ, நான் வரேன்னு என் முன்னாடியே நீ உட்காந்துருந்தா அப்புறம் வேற ஏதாவது ஆக்கிடும். உன் மாதிரியாடி பேசுகிறேன். நான் இப்போ என்னடி டாபிக் பேச வந்தேன்? என்னடி பேசிக்கிட்டு இருந்தேன்? என்னடி திட்டிட்டு இருந்தேன்? டோட்டலாக டைவர்ட் பண்ணி பேசுகிறேன். அதெல்லாம் அப்படிதான்டா பேச முடியும். நான் தான் சொல்கிறேன்ல, நீ நான் இப்படி தான் இருப்போம். இந்த அட்மினு கண்டிப்பாக உனக்கு எனக்கும் ஒரு தம்பியோ பாப்பாவோ வந்ததுக்கு அப்புறம் தான் லவ் சொல்ல வைக்க போது, கல்யாண வாழ்க்கையை ஃபுல்ஃபில்லாக வாழ வைக்க போகுது. அது மட்டும் தெரிஞ்ச உண்மை. எப்போவுமே இந்த டைலாக் நீ சொல்வ, இப்போ நான் சொல்கிறேன். அவ்வளோதாண்டி. அழகா இருக்கடா. சீப்பேன். எல்லாத்தையும் நோட் பண்றியா? ஏன் வேற எப்படி தெரியுது? இல்ல, என் கண்ணுக்கு இப்படி எப்படியோ தெரியுது. பட் நான் சொன்ன வேலையை சரியான்னு கேட்டேன். என்ன டபுள் மீனிங்கா? இல்ல, சிங்கிள் மீனிங் தான். ஆனால் உனக்கு வாய் இருக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை தெரியுமாயா? ஏய், இவ்வளோ தூரம் பேசி, இவ்வளோ தூரம் கவிதை சொல்லி, இவ்வளோ தூரம் ரொமான்டிக்கா பேசியும் இந்த சஞ்சய்க்கு தைரியம் இல்லை நான் சொல்றேன். ஆமாம் இல்லைதான். வேணும், நீ தானே டீஸ் பண்ற. யோ, உனக்கு தைரியம் எல்லாம் டீஸ் பண்ணுறேன். டேய் சஞ்சய், அப்பா வாங்கப்பா. என்னடா ஃபங்க்ஷன் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்குப்பா. டெக்கரேஷன்லாம் ஓரளவு முடிஞ்சிச்சு. ஸோ இத்தனிக் டே திடீர்னு பிளான் பண்ணதுனால இது வரைக்குமே ஒர்க் போயிட்டு இருக்கு. திடீர் முடிவு ரோஹித் எடுக்கிறதுக்கு காரணம்லாம் சஞ்சய் பக்கபலமாக இருக்கான்றதுனால தானே. அதுவும் கரெக்டு தான்ப்பா. அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அதை கண்டிப்பாக அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்புறம் இந்த பொண்ணு யாருடா நியூ ஜாயினிங்கா? வா, யாருன்னு தெரியலையா? தெரிலடா. ஓ, நந்தினி வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் நந்தினி அவங்க ஃபேமிலியை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. உடனே உங்கள் காலேஜ் போயிருந்துருப்பாங்க. அன்னைக்கு பஞ்சாயத்து பேச வரும்போது மேடம் உள்ளே இருந்திருப்பாங்க. ரோஹித் சொன்னா. ஆமாம்ப்பா, இவங்க தான் கீர்த்தனா. நான் யாருன்னு தெரியுதாம்மா? தெரியல. பட் சஞ்சய் சார் உங்களை அப்பான்னு கூப்பிட்டாங்க. சஞ்சய் சாரோட அப்பாவா? சஞ்சயோட அப்பாவும் நான் தான். பட் ரோஹித் கார்த்தியோட அப்பாவும் நான் தான். வீட்டுக்கு வந்தப்போ நான் சரியாக பார்க்கல மாமா உங்களை. அத்தை பாட்டி எல்லாரும் உள்ளே வந்தாங்க, ரூமில் பேசினேன். பட் உங்களை நான் சரியாக பார்க்கல. தெரியுதுடாம்மா, தெரிஞ்சிருந்தா பேசியிருப்பியே என்னை பார்த்த உடனே. சாரி மாமா. பரவாயில்லடா, இதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க. ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இலக்கியாவும் சொன்னா, ரோஹித்தை சொன்னாங்க. ஸோ இந்த ஆஃபீஸில் இன்னொரு பில்லராக இருந்து நீ ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நந்தினிக்கு ஈக்குவலா. ஷோர் மாமா, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். பட் நந்தினியோட தங்கச்சி அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் வேணாம். நான் கீர்த்தனாவா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நந்தினியோட தங்கச்சின்னு தெரிஞ்சா போதும் அப்படின்னு இலக்கியா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா. அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசிச்சு அவ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நீ எடுத்த பத்தியா ஒரு முடிவு. அந்த எடுத்துட்டு நீ தெளிவான பொண்ணுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க சொன்னது கரெக்டு தானே மாமா. ஃபர்ஸ்ட் கீர்த்தனாவா எனக்கு என்ன தெரியும்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கணும்ல. கரெக்டு தான். அப்புறம் மாமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு மாமான்னு கூப்பிட வரல. சரி. சஞ்சய் சாருக்கும் அப்பான்னு சொன்னீங்கல்ல. ஏய் என்னடா முன்னரு, என்னடா மாச்சு? இல்லை, நீங்கள் ரோஹித் மாமாவுக்கு அப்பா, கார்த்தி மாமாவுக்கு அப்பா, அதனால நான் மாமான்னு கூப்பிடலாம். பட் நான் உங்களை உரிமையாக இப்போ மாமான்னு கூப்பிட போகிறது. என்னடாமா சொல்ற, புரியல. கீர்த்தனா பைத்தியக்கு ஒரு கொம்மனடி. அப்பா ரோஹித் வெயிட் பண்ணுமா, வாங்க நம்ம போலாம். இவ்வளோ நேரமா உங்களை காணோன்னு தேடிட்டு இருந்தான். இல்ல தம்பி, கீர்த்தனா ஏதோ பேச வேணாலே.
அப்பா அவங்க ஏதாவது பேச வருவாங்க, பட் அதுக்கு இப்போ டைம்லாம் இல்லை. நீங்க வாங்க நம்ம போகலாம். ரோஹித் ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். அதுவும் இல்லாம கீர்த்தனா யாருன்னு தெரியாம தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை மாமான்னு கூப்பிடுறதும் கரெக்டா இருக்காது. இப்போதைக்கு கீர்த்தனா உங்களை மாமான்னு கூப்பிட வேணாம். நீங்களும் நந்தினியோட தங்கச்சியா அவங்கள பார்க்க வேணாம், பேச வேணாம். எது வந்தாலும் வீட்டில் பார்த்து பேசிக்கலாம். நீங்க வாங்க நம்ம போகலாம். மாமா அது வந்து சொல்லுமா. ஐயோ அப்பா நம்ம போலாம்ப்பா. டேய் பட் கீர்த்தனா ஏதோ சொல்ல வரடா. அப்பா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, சும்மா அதெல்லாம் நம்மளால கேட்டுட்டு இருக்க முடியுமா? நீங்க உள்ள வாங்க. நீங்க வந்த உடனே இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா திட்டுவான். நீங்க உள்ள வாங்க, எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். மாமா நான் பேசணும். அப்பா நீங்க வாங்கப்பா. மிஸ்டர் பிளாக் தைரியம் இல்லை பார்த்தீங்களா இந்த லட்சணத்தில். மரியாதையா இருந்துக்கடி, தேவையில்லாம சிங்கி பாக்குறேன். அப்படிதான் ஏன் சிந்தி பார்ப்பேன். டேய் சஞ்சய் என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கப்பா. நீங்க வாங்க, நம்ம உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வந்து நான் என்னன்னு பாத்துக்கிறேன். சரிடா, டென்ஷன் ஆகாத. கீர்த்தனா உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேமா? கண்டிப்பாக பேசலாம் மாமா. என்னாச்சு உனக்கு? என்ன மிஸ்டர் பிளாக் நான் மாமான்னு கூப்பிட்டதுக்கே ஆடி போயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களா அட்வான்டேஜ் லெவல் டாஸ்க் பண்ணிடுவீங்களா என்ன? பண்ண மாட்டேன்ற. பண்ண மாட்டீங்க. சும்மா என்னை பயமுறுத்துறதுக்காக ஒரு பேப்பர் பேனா கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ திமிரு உனக்கு? ஐயோ சும்மா அறியா பயந்தாங்கொல்லி. அப்பா உள்ள போறாங்க. ரோஹித் ரூமுக்கு போயிட்டு அப்பாவை ரோஹித் கிட்ட பேச வச்சுட்டு இப்போ வருவேன். ஐ எம் வெயிட்டிங்.